விஜய் என்ற சிறுவன் வீட்டருகே ஒரு பெரிய கோபுரத்தை சுவரில் வரைந்து வைத்திருந்தான். அதில் எட்டும் உயரத்திற்கு செல்ல பல படிகள் இருந்தன. ஒவ்வொரு படியும் அவனது கனவுகளுக்கு ஒரு அடிக்கல்லாக இருந்தது. ஆனால் அவன் எப்போதும் பங்கு பற்றும் போட்டிகளில் தோல்வியடைந்து வருந்தி வந்தான். அப்பா சொல்வதெல்லாம் பயனில்லை என நினைத்தான். ஒரு நாள் பள்ளியில் ஒரு அறிவிப்பு வந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் கனவுகளை எழுதி வைத்து அதை பற்றி பேச வேண்டும் என்றார் ஆசிரியர். ஆசிரியர் சொன்னபடி விஜய் எழுதிக் கொண்டான். நான் ஒரு மிகச்சிறந்த கட்டடக் கலைஞராக வேண்டும், ஆனால் நான் எப்போதும் தோல்வி அடைகிறேன் என வாசித்தான். ஆசிரியர் மெதுவாக வந்து சொன்னார், தோல்வி என்பது கல்லு போல அதை வீசினால் காயப்படும். ஆனால் அந்த கல்லை முறையாக நிலத்தில் பதித்தால் அது அடித்தளமாக மாறும் எனவும் தோல்வியை பயன்படுத்தி வெற்றியின் கோபுரம் கட்டுங்கள் என்றார். அந்த வார்த்தை விஜயை மாற்றியது. அடுத்த நாளிலிருந்து அவன் போட்டிகளில் கலந்து கொண்டு முயற்சி செய்யத் தொடங்கினான். ஒவ்வொரு முறையும் தோல்வி வந்த போதும் அது ஒருபடியாக எண்ணி மேலே மேலே ஏறினான். ஒரு நாள் கட்டிட வடிவமைப்பு போட்டியில் முதல் பரிசு வென்றான். அன்று அவன் வரைந்த கோபுரத்தில் எழுதியிருந்தான், தோல்வி எனும் கல்லால் வெற்றியின் கோபுரம் எனும் வாசகம். அதனை பார்த்து ஆசிரியர் சிரித்தபடியே தலையசைத்தார். அது வெறும் வரிகள் அல்ல, நிஜ வாழ்க்கை பாடமாய் மாணவர்கள் மனதில் பதிந்தது.